ஏம்மா, உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது வந்திருக்காங்களா? இல்ல, எனக்கு பிறக்க போற குழந்தைதா இனிமே எனக்கு வேண்டியவங்க. எதுக்கு சிஸ்டர் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டா பிரசவ வேதனை குறையுமா? வேண்டாம் சிஸ்டர், வேண்டாம். இதை விட எத்தனையோ வேதனையெல்லாம் என் வாழ்க்கையில தாங்கிருக்கேன். எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம், என்னால தாங்கிக்க முடியும். என்ன குழந்தை சிஸ்டர்? பெண் குழந்தைமா. பெண் குழந்தையா? பெண் குழந்தைனாலே முகம் சொலிக்கிற இந்த காலத்துல நீங்க வித்தியாசமா இருக்கீங்களே. ஏமா, குழந்தை அழுத அவனுக்கு காது கேட்கல? இப்பதானே பால் குடிச்சேன், அதுக்குள்ளே அழுவுற? பசிக்குதா? தாங்கிக்க. ஒன்னா பிறந்துட்டல, எல்லாத்தையும் தாங்கிக்க. இப்பத்துல இருந்தே நீ பழகிக்கணும். வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். வாங்க. டாக்டர், என்னமோ தெரியல, என் குழந்தை நடக்கவே மாட்டேங்கிறா. நீ இவ்வளவு அழகான குழந்தைய நடக்க முடியாம பண்ணிட்டியே. இந்த சின்ன ஹாஸ்பிடல்ல எதுவுமே செய்ய முடியாது. மெட்ராஸுக்கு கொண்டு போய் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் குணப்படுத்த முடியும். நீ இப்ப எழுந்து நிக்க போற. அர்ச்சனா, வா. எழுந்துரு அர்ச்சனா, எழுந்து நடந்து வா. உன்னால நடக்க முடியும். எழுந்துச்சு நில்லு. அர்ச்சனா, எழுந்து நில்லு. அர்ச்சனா, நீ இப்ப எழுந்து நிக்க போற. எழுந்துரு, எழுந்துரு. அப்படிதான். வா. அப்பா கிட்ட ஓடி. கொண்ட மாணவ மாணவிகளே, பேராசிரியர்களே, திவ்யா கலை கல்லூரியின் முதல்வர் என்ற முறையில் இந்த ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் தலைவர் உயர் திரு ஆனந்தமூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து ஒரு பேருரையை நிகழ்த்த வந்திருக்கும் நாவலாசிரியர் பேனா பெருமாள் சாமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவினை தொகுத்தளிக்குமாறு நமது கல்லூரியின் புரொஃபசர் திரு சந்தோஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். Good evening students. Let me take this opportunity in wishing you the very best in your life. இன்று முதல் நிகழ்ச்சியாக கல்லூரியில் நடந்து முடிந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திரு ஆனந்தமூர்த்தி அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். முதலாவதாக 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாணவன் பி குமார். வெயிட் லிப்டிங் முதல் பரிசு கே தினேஷ்.
பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு மிஸ் அர்ச்சனா. தமிழ் இலக்கிய சொற்பொழிவு போட்டி மிஸ் அர்ச்சனா. ஆங்கில கட்டுரை போட்டி மிஸ் அர்ச்சனா. தமிழ் கவிதை போட்டி மிஸ் அர்ச்சனா. ஓவிய போட்டி மிஸ் அர்ச்சனா. 200 மீட்டர்ஸ் ரேஸ் மிஸ் அர்ச்சனா. அடுத்தபடியாக கொஞ்சமா இந்த பரிசளிப்பு விழாவிலே பெண்களுக்கான அனைத்து போட்டிகளிலும் அத்தனை பரிசுகளையும் பெற்ற செல்வி அர்ச்சனா அவர்களின் மதிநுட்பத்தை நான் மனமாற பாராட்டுகின்றேன். இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள் வருங்காலத்திலே நம்முடைய நாட்டுக்கு பயன்படக்கூடிய அளவிலே தன்னை ஒரு IPS அதிகாரியாகவோ இல்லை ஒரு IAS அதிகாரியாகவோ உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இப்பொழுதே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நாவல் ஆசிரியர் பேனா பெருமாள்சாமி அவர்களை சிறப்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னை இங்கு சிறப்புரையாற்ற அழைத்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அறிவு மேதையாகிய நான், இலக்கிய சிற்பியாகிய நான், சிறுகதை சிறுத்தையாகிய நான், குறுநாவல் குள்ளநரி ஆகிய நான் ஏற்கனவே சிறுவயதில் பல ஓட்டப்பந்தயங்களில் கலந்து கொண்டவன் தான். அன்றொரு நாள் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நான் வெகுவாக முன்னேறி கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு சந்தேகம் வந்து நின்று திரும்பி பார்த்தேன். எனக்கு பின்னால் 10 பேர் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஏன் என்னை துரத்துகிறார்கள் என்று ஒரு கணம் நின்று யோசித்தேன். அதற்குள் அவர்கள் என்னை கடந்து சென்று வென்று விட்டார்கள். அதற்கு பிறகுதான் தெரிந்தது அது ஓட்டப்பந்தயம் என்று. இங்கே வீற்றிருக்கின்றார் ஆனந்தமூர்த்தி, அது அவருக்கும் தெரியும். நானும் அவரும் சிறு வயதில் இருந்தே ஒன்றாக படித்தவர்கள். அவர் என்னை எப்பொழுதும் ராஜா மந்திரி விளையாட்டு விளையாடலாம் என்று கூப்பிடுவார்கள். என்னை ராஜா என்பார், அவரை மந்திரி என்பார். ராஜாக்களை ஒழித்து விட்டார்கள், ஆனால் மந்திரிகளை எந்த நாட்டிலும் ஒழிக்க முடியவில்லை, ஒழிக்கவும் முடியாது என்பதை அன்றே அவர் தெரிந்து கொண்டவர். ஆனால் எனக்கு இன்றுதான் தெரிந்தது. ஆகவே கூடிய விரைவில் அவர் மந்திரி ஆவார் என்பதை தெரிவித்துக் கொண்டே, வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஓடும் போது ஒருவேளை கால் தடுக்கி இடறி விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து ஓடுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய பேருரையை முடிக்கின்றேன். வணக்கம். விழாவினை சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ச்சனா, எல்லா பரிசையும் நீயே வாங்கினது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்குலாம் எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆமாண்டி. எல்லாம் சரி, நீயும் ஏதாவது பரிசு வாங்கியிருந்தேனா உன் ஃப்ரெண்ட் அர்ச்சனாவுக்கும் பெருமையா இருந்திருக்கும், இந்த அண்ணனுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். அது இல்லன்னா எல்லா பரிசையும் அர்ச்சனாவே வாங்கட்டும்னு நானே விட்டு கொடுத்துட்டேன். அம்மா அம்மா அம்மா, அம்மா காலேஜ்ல நடந்த எல்லா போட்டிகளையும் எனக்கு தான் வெற்றி. பாத்தீங்களா எத்தனை கப்புங்கன்னு? இந்த கப்பெல்லாம் 4 செவுத்துக்குள்ள அலமாரியில தான் அழகா இருக்க போகுது. ஓட்டப்பந்தயத்துல முதல் பரிசுமா? வாழ்க்கையில நீனும் ஓடி ஜெயிக்க வேண்டிய கட்டங்கள் நிறைய இருக்குமா. இந்த கப்பு இலக்கியத்துக்குமா? இலக்கியங்கள் மட்டுமே வாழ்க்கை ஆயிடுறது இல்ல, உன் வாழ்க்கை மத்தவங்களுக்கு இலக்கணமா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து கூட உனக்கு சந்தோஷமா இல்லையாமா? சந்தோஷம் பாதி துக்கம் பாதின்னு நேரத்தை வீணடிக்காதமா. இத்தனை பரிசுகளையும் வாங்கிட்டதுனால எல்லாம் சாதிச்சதா நினைக்காத. இதெல்லாம் சின்ன விஷயம். நீ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. பரீட்சை நெருங்கிட்டு இருக்குல்ல, போய் படி. பெரிய சிந்தனையாளரு, பேப்பரும் பேனாவும். பேனா வேற உலக்க மாதிரி. கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். நல்ல மூட்ல கதை எழுதும் போது இங்கு தீர்ந்து போனா கற்பனை தடப்பட்டுடும். அதுக்குத்தான் இந்த பேனா. 1/2 பாட்டில் போட்டிருக்கேன்.
இங்கு. என்ன சிரிப்பு? நீ காலேஜ் ப்ரொஃபசரு, சம்பாதிக்கிறதுனால என்ன அடிக்கடி அடிக்கிற. நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா உன்னை அடிக்கலாம் திட்டலாம் பாரு. எந்த மாதிரி கதை எழுத போறீங்க? காக்காயும் வடையும், நரியும் திராட்சையும், சுண்டலியும் சிங்கமும், இந்த மாதிரி கதை தானே? நான் என்ன பாப்பா மலர் அம்புலி மாமா படிக்கிறவனா? வயசு என்னவோ கூடதான், ஆனா அறிவு பாப்பா மலர் படிக்கிற மாதிரி. நம்ம நாட்டுல பெரிய பெரிய அறிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் முதல்ல குழந்தையா பிறந்தவங்க தான். அப்புறம் தான் வளர்ந்து எல்லாரும் கதை எழுதிருக்கிறாங்க. நான் கூட டில்லிக்கு போய் அங்க கதை எழுதி அங்கேயே அவார்டு வாங்குறேன் பார். போங்க போங்க, டெல்லி வரையிலும் போங்க. உள்ளூர்ல கருவாடு கூட வாங்க முடியாது. என்ன சொன்ன? கருவாடுனா அவ்வளவு கேவலமா? நம்ம நாட்டுல செத்து போனதுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறது கருவாடு ஒண்ணுதான், வேற எவனும் கிடையாது. பொம்பளைங்க அத தினம் நல்ல கருவாடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு புரியாது. நான் சம்பாதிச்சு காமிக்கிறேன். நீ இங்க இருந்து கிளம்பு. மூட் அவுட் பண்ணாத போ.